இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆட்டு போட்டி. இது வந்து 1 கிலோ இருக்குது. அது வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வான்கோழியோட துறப்பு. இது வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதையும் அதிலே போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு கறி கிட்டத்தட்ட 2 கிலோ வாங்கியிருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து கடலில் வாங்கிட்டு வந்த மீன். கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும். அதையும் இதிலே போட்டுக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவிடுவோம். சுத்தமாக கழுவி முடிஞ்சாச்சு. இப்போ வந்து இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து குக்கரில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே மூடி வேக வச்சுக்கலாம். 3 கிலோ கறிக்கு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து இலை பட்டை பூ போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தனியாதூள் பேக்கெட்டில் பாதி கொட்டிக்கலாம். அடுத்து அரைச்ச மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மட்டன் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து குக்கரில் வேக வச்சு கறியை கொட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் செஞ்சுருக்கு சாப்பாடு.